என்னம்மா பண்ணுறீங்க? ஒன்றும் நம்ம அந்த தாத்தா வீட்டிலேருந்து கடலைக்கொடி வந்துருந்துச்சு இல்லைம்மா, ஆட்டுக்கெல்லாம் வேணும்னு சரின்னு அதை அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் எடுத்து கொண்டு போடலாம் அப்படின்ட்டு. வாங்க அப்படியே எங்கள் ஆடுகள் எங்கள் மாமியார் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அத்தை இங்கே வாங்க. இவங்க தான் எங்கள் மாமியார். ஆனால் மாமியார் மாதிரி கிடையாது, நான் அக்கா மாதிரி. எனக்கு அக்கான்னு தான் சொல்லுவேனுங்க. எங்கள் மாமியார் பார்த்தீங்களா எவ்வளோ இளமையாக இருக்காங்கன்னு. நாங்களாம் வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்போம், மாமியார்னு சொல்ல மாட்டோம். அவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருப்போம். பாருங்க, ஆடெல்லாம் எங்களோடது தான். எங்கள் மாமியார் வளர்க்குறாங்க, நாங்களும் எல்லாம் சேர்ந்து அதோட ஜாலியாக இருப்போங்க. இந்த ஆடுகளோட இருக்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்கிறதுல என்ன அழகாக மேயுதுன்னு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ ஒரு பொழுதுபோக்காக இருக்குது இல்லைங்களா? நம்மளுக்கும் பொழுதுபோக்காக இருக்குது, அதே சமயம் நம்மளுக்கு இதனால நல்ல ஒரு வருமானமும் இருக்குது. ஒரு இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கையாக இருக்குது. பாருங்கள் எங்கள் மாமியாரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? அக்கா தங்கச்சி மாதிரி தான் இருப்போம். இப்போது இந்த காலத்தில் யாருங்க மாமியார் மருமகளாம் ஒத்துமையாக இருக்காங்க? ஆனால் நாங்களாம் அப்படி இல்லை, அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையாக இருப்போம். எங்களுக்காக கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.